உண்மையிலேயே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாராட்டுக்குரியது தானா அக்னீஸ்வரனுடைய பார்வையில்? எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டது தானே. இப்போ வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு முதல் நிதிநிலை அறிக்கை நேற்றைக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கை. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்துக்கு மட்டும் எவ்வளவு, அதே மாதிரி அதோட போதுமா, அது இல்லாமல் 22 பொருட்களுக்கு தேவையானதையும் சேர்த்து, அப்படின்னா என்ன, பால் வளம் உற்பத்தி செய்வது, முட்டைகள் இது பண்ணுவது, கோழி பராமரிப்பு, மீன் இது, அது மாதிரி கூட்டுறவு தொழிலில் எப்படி பண்றது, இது எல்லா தானியங்கள் உற்பத்தி செய்வது எப்படி, பனைமரங்கள் இது பண்றது எப்படி, இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் வேளாண் நிதிநிலை அறிக்கை. இதுல நாம கொண்டு வர வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் சொன்னது 5 லட்சம் கோடி, அதுல நாம வட்டி கட்டுறது மட்டும் 70,000 கோடி. அப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க முதலீட்டு செய்துக்காக நம்ம கொண்டு வர்றது 55,000 கோடி. ஆனா இன்னைக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில அதே தான் 5 லட்சம் கோடி. ஆனா நாம இதுக்கு மட்டும் விவசாயம் மட்டும் 14,000 கோடி. மற்ற 22 பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 58,000 கோடி. இந்த நிலைமையில சார் விவசாயம், வேளாண்மை தொழில், ஆடு மாடு கோழி வளர்ப்பு அல்லது இறால் பண்ணை, இது எல்லாத்துக்கும் எது சார் தேவை? முதல்ல நீர் தேவை. நீர்ப்பாசனத்தை பத்தி இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில சொல்லவே இல்லை. சரி, அதை கூட விடுங்க, நீர் இல்லாமலேயே வாழ முடியுமா? ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படித்தான் இருக்கிறது. இப்ப நான் கேட்கறது, உங்களுடைய கேள்விப்படியே இதுல பாராட்டுதற்குரியது என்ன தெரியுங்களா? ஐயா வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் ஒரு பட்டய கல்வியும் படிப்பும் இளநிலையும் பல்கலைக்கழகமும் உருவாக்கப்படும். அஞ்சலை அம்மாள் பெயரில் ஒரு விருதும் கொடுப்பாக்கப்படும். இது உண்மையிலே இந்த அரசு முந்தைய அரசுகள் செய்யாததை இந்த அரசு உன்னிப்பாக பார்த்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஐயா வேளாண் விஞ்ஞானி அவர்களுபடி காங்கேயம் மாடுகள் காளை வளர்ப்பு அதை சொல்லுகிறீர்களா? இல்லை. நாட்டுக்கோழி சொல்லுகிறீர்களா? இல்லை. அப்போ எது தேவை? தேயிலை உற்பத்தி இங்கிருந்து அதிகமாக போகிறது. ஆனால் தேயிலைக்கு இணையான கொய்யா இலை இருக்கு இல்லையா, அது தேயிலை காட்டிலும் உயர்ந்தது, அது வளர்ப்பு சொல்றீங்களா? அப்போ ஒருத்தரை புகழ் பாடுகிறோம், அது உண்மையிலே புகழ் பாடப்பட வேண்டும். ஆனால் அவர் விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர், உண்மையான விவசாயியாக வாழ்ந்தவர், போலி விவசாயி அல்ல. அது பாராட்டுதற்குரியது. ஆனா அவர் செஞ்ச சாதனை, அவர் செயலாற்றிய தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இன்றைய தலைமுறைக்கு தேவையா? தேவை. நாட்டுக்கோழின்ற பேர்ல அதை வேற விதமா ஹைபிரிட்டை தான் கொண்டு வருதாங்க. அப்ப அது மாதிரி இல்லாமல் இளைய தலைமுறைக்கு அது கொண்டு வர வேண்டும் என்பதை அரசு அக்கறை செலுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்கிறேன். இன்னைக்கு வேறு ஒரு பார்வையில் தானே தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் பார்வையும் இருந்திருக்கு. திரு செபாஸ்டியன் கூட அந்த புள்ளியில தான் முடிச்சாரு. வழக்கமா யோசிக்கக்கூடிய அரசுகளை தாண்டி வேறு ஒரு தொழில்நுட்பத்தில் யோசிக்கலாம், எதிர்கால விவசாயத்தை நோக்கி தாவேக அரசு பயணிக்கிறது. இந்த முயற்சியே ஒரு புது முயற்சி தாங்க, பாராட்டி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே முடிக்கிறார்கள். அது ஏற்புடையது தானா? ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றாம வேறு ஒரு நடைமுறையை நோக்கி தாவேக பயணிக்குதா? சார், நீங்க வெறும் சொல்லால் மட்டுமே மிகப்பெரிய வானளாவிய வளர்ச்சியை தந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மக்கள் இதே மாதிரி தான் நம்பி ஏமாறுபவர்கள் தான் மக்கள். ஒரு 5 வருஷம் ஓட்டு போட்டோமா, அதை அடமான வச்சுட்டோம்னு அர்த்தம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமைதி காக்க வேண்டியது. ஆனால் 2005 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அன்றைய இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது, ஐயா நிறைய நெல் மூட்டைகளை வச்சிருக்கிறீங்க, ஆனால் அதை நிறைய எலி தின்னுது, அப்படியே வீணா போயிருது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கு அன்றைய காங்கிரஸ் அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லுச்சு, இது அரசின் கொள்கைகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஆனால் அதற்கு பிறகு மத்திய அரசு பாஜக வந்ததற்கு பிறகு சீனா 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்ததை இப்பொழுது மத்திய வேளாண் துறை செய்திருக்கிறது. என்ன? குளிர்சாதனத்தில் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை அல்லது நெல் மூட்டைகளை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஓசூர்ல போனீங்கன்னா அந்த வலதுபுற ரோட்டோரமா பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதுக்கு தார்பாய்கள் வேண்டும். அதுக்கு அந்த நெல்லை பாதுகாப்பது தான் மக்களுக்கு தலையாய கடமை. நீங்க 1 டன் நெல்லுக்கு 3500
இந்த நிதிநிலை அறிக்கையில இல்ல. ஒரு டன் கரும்புக்கு 4500 நிதிநிலை அறிக்கையில இல்ல. நீர்ப்பாசன திட்டத்தை பத்தி என்னன்னு தெரியல. உரத்தை பத்தி நாம மானிய விலையில ஏற்கனவே கொடுக்கறாங்க, ஆனால் மக்களுக்கு விவசாயிகள் கொண்டு போய் சேரல, அது பற்றி இல்ல. ஆகவே இது ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சிறப்பான திட்டம், ஐயா நம்மாழ்வார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம், பாராட்டுதற்குரியது. நம்மாழ்வாரை போல இவர்கள் இந்த அரசு செயல்படுமா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியிடம் முடிக்கிறார். அதே பார்வையை அக்னீஸ்வரன் வைக்கிறேன். அக்னீஸ்வரன், நான் செபாஸ்டியன் கேட்ட அதே கேள்விதான். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்காங்களா? ஏன்னா அவர் வேறு ஒரு கோணத்துல சுட்டி காட்டுறாரு, இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, அதை தீர்த்து வச்சிருக்கணும். ஆனா அக்னீஸ்வரனுடைய பார்வை அப்படியே மாறுபடும். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இத்தனை இருக்கு, ஆனா இதெல்லாம் தீர்க்கப்படவே இல்லை. இல்ல முதல்ல ஒரு பயிர் செடி கொடி எதுவாக இருந்தாலும் ஓரினம் ஈரினம் மூவறிவு நான்கறிவு அப்படி வருது இல்லையா? அதுல மாதிரி ஒரு புல்லு முளைக்கும்னா கூட இத்தனை சென்டிமீட்டர் சொட்டு தண்ணி தேவைணும். அப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அது தேவைப்படணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் தரணும். இங்க ஒண்ணு. ரெண்டாவது, இங்க முழு பயிர் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு 14,000 கோடி. சரி, அது இருக்கட்டும் சார். இங்க இலவச மின்சாரம் கேட்டு விவசாயிகள் மனு கொடுத்திருக்கிறவங்க 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். தட்கல்ல மனு கொடுத்திருக்கிறவங்க 50,000 பேர். அதை பத்தி இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லவே இல்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கை. அடுத்து, நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது வீட்டுல நீர் பிடிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 400 அடி இன்னைக்கு போர் போடுறோம். ஆனா வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு தான் அதிமுக ஆட்சி காலத்தில் பொன்னான திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம். அந்த திட்டத்தை இந்த அரசு இதுல நடைமுறைப்படுத்தணும். சொல்லி இருக்குதா? இல்ல சார். அதை கூட விடுங்க சார். தஞ்சாவூர்ல பிறந்த ஒரு இளைஞர் நிமல் ராகவன் உகாண்டா பிரதமர் போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த வறண்ட பாலைவனத்தில் இருந்து தண்ணீரை கொண்டு போய் சேமிக்க முடியுதுன்னா, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த நிமல் ராகவனை அழைச்சு இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி ஆறு, ஏரி, குளம், கண்மாய், ஊரணி இதை எல்லாவற்றையும் தூர்வார வைத்தாலே போதுமானது ஐயா. முதல்ல அதை செய்யுங்க. ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஒருவேளை நான் முதலமைச்சர் ஆனால் உடனடியாக நிமல் ராகவனை அழைத்து எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் அதிகாரிகள் அத்துணை பேரும் நிமல் ராகவனுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அரசாணை போடணும். நீங்க ஜெகதீஷுக்கு பதவி கொடுக்குறீங்க, நிமல் ராகவனுக்கு கொடுங்க. இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். நான் இந்த ஜெகதீஸ்வரன் சொல்லல, ஜெகதீஷ் ஜெகதீஷ் பழனிசாமி சொன்னேன். ஆகையினால இந்த நிமல் ராகவனை அழைத்து நீங்கள் செய்யுங்க. அவர் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னும் ஒண்ணு சார், விவசாயிகள் வணிகத்துல பண்ணணும். கொரோனா காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் எழுதினார், ஐயா வெங்கையா நாயுடு எழுதியிருந்தார். அப்ப மட்டும் நமக்கு உணவு பஞ்சமே வரல. எப்படி தெரியுமா? விவசாயிகளே அந்தந்த ஊரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். சைக்கிள்ல வச்சு கீரையை கொண்டு போய் கொடுத்தாங்க, சொரக்காயை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் விவசாயிகள் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துட்டு வணிகத்துக்கு வருகிற போது அங்கு வணிகம் சுரண்டப்படுகிறது. இந்த நிலைமை அதுதான் உழவர் சந்தைன்னு வந்துச்சு. அது மாதிரி நீங்க உள்ளூர் சந்தைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. அந்த மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்தாலே எல்லாம் 12,000 வருவாய். ஆகவே இவ்வளவுதான். இதையெல்லாம் இந்த அரசு செய்யுமா? அரசுக்கு முதல்ல போகுமா? உளவுத்துறை ரிப்போர்ட்டே முதலமைச்சருக்கு போக மாட்டேங்குது. இந்த விவாதம் ஜெயா பிளஸ் விவாதம் எப்படி அவருக்கு போகும்? இல்ல, கடந்த காலங்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இது போன்ற வேளாண் பட்ஜெட்டோ இல்ல பொதுவான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது எழக்கூடிய அதே விமர்சனங்கள் தான் இப்போதைய தாவேக அரசுக்கும் எழுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல எதிர்பார்த்த பட்ஜெட் இல்லைன்றனால தான் இத்தகைய விமர்சனங்கள் கூட எழுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அக்னீஸ்வரனுடைய பார்வை ரொம்ப முக்கியம். நீங்க அவர் இல்ல சார், நீங்க முதல்ல அதை சார்ந்த அறிஞர்களை அழைத்து விவசாயிகளை அழைத்து அது மாதிரி பயிருக்கு அதுக்காகவே உற்பத்தி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களை அழைத்து மஞ்சள் பயிரிடுவாங்க பாருங்க, அவங்களை அழைத்து இப்ப இதையெல்லாம் பனை விவசாயிகள் சங்கத்தை அழைச்சு கேட்டு பண்ணியிருந்தால் பரவாயில்லை. இல்லைங்க, இது நிதிநிலை அறிக்கை திருப்பதியில நான் வச்சிட்டேன், அதனால நேரம் எல்லாமே விளைஞ்சிரும் என்றால் இது பகுத்தறிவு அரசாங்கமா அல்லது போய் அங்க போய் பக்தி அரசாங்கமா? எது உதவும்? நம்பிக்கை பொறுத்தது. முதலமைச்சரை வேண்டாம்னு சொன்னது பகுத்தறிவு அரசாங்கமா,
கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் நான் முதலமைச்சர் அவர்களை அவர் வேண்டாம் சொன்னது என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் முதலமைச்சரை அந்த கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு இந்த முதலமைச்சர் வர வேண்டாம் சொல்றாருல, அது என்னது? அப்ப கரண்ட் தர வேணாமா? தமிழ்நாட்டுல கரண்ட் வேணாமா? தமிழ்நாட்டுல இருந்து உணவு வேணாமா கர்நாடகாவுக்கு? அப்ப முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்தால் அப்ப வேணாம்னு சொல்லுவீங்களா? சரி, நிறைவா விவசாயிகள் பிரச்சனையை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மௌனமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப இதா இருக்குது. நிறைய பெரிய அறிவாளிகளும் மௌனமாக இருப்பார்கள். நம்ம ஏதாவது பேசினால் தப்பாகி விடுமோ என்பவர்களும் மௌனமாக இருப்பார்கள். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக பிரச்சனை மௌனமா இருக்கிறாரு. வினாத்தாள் கசிவு, நீட்டு வினாத்தாள் கசிவுல மௌனமா இருக்கிறாரு. எல்லாவற்றிலும் மௌனமாக. அந்த 2 விஷயம் சொன்னீங்கல்ல, அதுல நம்ம முதலமைச்சர் எந்த விஷயம்? அது மக்கள் தான் முடிவெடுக்கணும். இல்ல, அக்னீஸ்வரன் சொல்றாருன்னா அவர் ஒரு பார்வை சொல்ல மாட்டேன். நான் பகுத்தறிவோட நான் வாழ விரும்புகிறேன். இப்படியும் இருக்கிறார். அவர் பேசாமல் இருப்பது, பேசினால் நம்மை பற்றி தெரிந்து கொள்வார் என்று நினைக்கிறாரா, அல்லது நாம் அதிகமாக பேச நம்ம அறிவுத்திறன் வெளியே வந்துரும் நினைக்கிறாரா? இதில் 2இல் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அக்னீஸ்வரன் என்ன நினைக்கிறார்? நான் எதையுமே நினைக்கவில்லை. அவர் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல நீங்க வேற செபாஸ்டியன் வேற பாக்குறாரு, என்ன சொல்லக்கூடாது அக்னீஸ்வரன், அதனால தான் கேக்குறேன். அது எல்லாவற்றிலும் அமைதியாக இருப்பது. நாம் தேர்ந்தெடுக்காமலே இருந்திருக்கலாமே, நாம் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அமைதியாக இருப்பது தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கு, விவசாயிகளுக்கு அது இழுக்கு, ஆபத்துன்னு நினைக்கிறேன்.